அக்கா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் நேற்று இங்கே உங்கள் இடத்துக்கு பெரம்பூர் தொகுதிக்கே வந்து அவரோட வாக்கு சேகரித்தார் திரு விஜய் அவர்கள். ஸோ நீங்கள் அந்த இடத்துல இருந்திருக்கீங்க. அவர் என்ன சொன்னார்? திடீர்னு உள்ளே வந்துட்டாரா, இல்லை ஆல்ரெடி இது பிளான் பண்ணதா? இல்லை, என்னோட பேர் தமிழ்ச்செல்வி. இது பிளானிங்லாம் இல்லை. அவர் சர்ப்ரைஸ் விசிட் தான் கொடுத்துருக்காரு. எங்களுக்கு சொன்னது 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் வந்துட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க. அதுதான் தெரியும். உள்ளே போய் உட்காந்தோம். உட்காந்தவுடனே அவர் திடீர்னு உள்ளே வர்றாரு. ஷாக்காக இருந்தது எங்களுக்குலாம். எப்பவுமே நாங்கள் வர இடத்துல திடீர்னு ஒருத்தர் புதுசாக வரும்போது எங்களுக்கு எப்படி இருக்கும்? அவருக்காக நாங்கள் கஷ்டப்படுறோம். அவரை நேரில் பார்க்க முடியுமா அப்படின்றதுலாம் எங்களோட கனவு. ஆனால் அது நேற்று நடந்துச்சுன்னும் போது எங்களால் தாங்க முடியல. எங்களோட எங்கள் ஆளாக நின்று எங்கள் கையெல்லாம் பிடிச்சி பேசினார். மக்கள் என்னெல்லாம் குறை சொல்கிறாங்க, நீங்கள் ஏரியாக்கெலாம் போகிறீங்க, மக்கள் என்னெல்லாம் குறை சொல்கிறாருன்னு கேட்டாங்க. கேட்டதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு பட்டா வசதி இல்லைன்னா, நிறைய பேர் வீட்டில் வந்து காவா தண்ணி குடி தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி வருது. அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. வெள்ளம் வந்தாக்கா தண்ணி மழை பெஞ்சாலே இந்த ஊரில் வந்து வெள்ளத்தால் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. அது ஏழை பணக்கார் யாருன்னு இல்லை, எல்லாமே ஈவனாக பாதிப்பு அடைகிறாங்க. இதுக்கெலாம் நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணுன்னா, அதே மாதிரி போலீஸ் அராஜகம்லாம் இங்கே அதிகமாக இருக்குது. நாங்கள் எது செஞ்சாலும் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ எங்களை எதுவுமே செய்ய விடாத மாதிரி பண்ணிடுறாங்க. ஆனாலும் அதெல்லாம் கடந்து நாங்கள் எங்கள் தளபதி அங்கீகரிக்கப்பட்டு எங்களை இங்கே நிற்க வச்சுட்டாரு. கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார். இந்த சிஎம் அவர் தான், தமிழ்நாட்டு சிஎம் அவர் தான் ஆகாருன்னு நான் நம்புகிறேன். இது வந்து டிஎம்கேக்கு மக்கள் வந்து போனாங்க. தளபதி வராருன்னு மீட்டிங் வரீங்களான்னு ஆசைப்பட்டு கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, இல்லைம்மா நான் சும்மா போகிறேன், எனக்கு டீ செலவுக்கு காசு வேணும், நான் போயிட்டு வரேன், சாப்பாடு செலவு காசு வேணும், நான் போயிட்டு வரேன்னா என் உயிர் மூச்சு வந்து தளபதிக்கு தான், என் உடம்பு மட்டும்தான் அங்கே போகுது மீட்டிங்க்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க சைடு இருக்கிற 200-300 பேரே என்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ என் தளபதி ஜெயிப்பாரா மாட்டாரா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.